ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் கருவேப்பிலை பொடி செய்யலாங்க. இதை பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருப்பு உளுந்து, துவரம்பருப்பு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுக்குங்க. பொட்டுக்கடலை, எள்ளு, வெள்ளை எள்ளு, மிளகு, காஞ்ச கருவேப்பிலை. அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை கருவேப்பிலை கூட நல்லா கழுவி காய வச்சு கொஞ்சம் நேரம் சென்று வதக்கலாம். எந்த பொடி அரைக்கிட்டா இருந்தாலும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வதக்குங்க. சூப்பராக இருக்குங்க. மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இட்லி பொடியும். ஃபஸ்ட்டு கடலப்பயிறு வறுத்தங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்புளுந்துலேயும் கொஞ்சோண்டு எண்ணெய் லைட்டாக போட்ட மாதிரி வதக்குங்க. சூப்பராக இருக்கும். தீயாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தூள் ஒரு மாதிரி மொறு மொறுன்னு இருக்குங்க. கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. வெள்ளையோட கருப்பு யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பை போட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு பொறுமையாக சிம்மில், ரொம்ப மீடியமில் வைக்காதீங்க, ரொம்ப சிம்மில் வச்சு லைட்டாக வருங்க. அப்புறம் பொட்டுக்கடலையும் அதே மாதிரியே வருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெள்ளை எள்ளையும் மிளகையும் ஒன்றாவே போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதையும் ரொம்ப மீடியமில், ரொம்ப ஸ்லோவாகவே வச்சு ஃப்ரை பண்ணாங்க. அந்த எள்ளு இருக்குது பாருங்கள், எள்ளு நல்லா வெடிக்கும். வெடித்தோடனே எடுத்துடுங்க. அடுத்தது காஞ்ச மிளகா போடும்போது கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி செய்யுங்க, இல்லைன்னா நெடி வீடு ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம். இந்த தூளுக்கு ரொம்பவும் முக்கியமாக என்ன தேவைன்னா இந்த கட்டி பெருங்காயம் தாங்க. இப்போ தூளுக்கு நம்ம அந்த பொடியாக இருக்குல்ல பெருங்காயத்தூள், அதை யூஸ் பண்ணாதீங்க. இதை யூஸ் பண்ணுங்கள். நல்லா வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் போட்டோன்னவே நல்லா மொறு மொறுன்னு இந்த கெஜ்ராலாம் இருக்குமே, அது மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் எடுத்துடலாம். தீய வச்சிடாதீங்க, திட்டமாக இதில் வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு நீங்கள் வானலில் வறுத்து போட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்குமே பார்த்திங்கன்னா வீணாகாது சொல்லுவாங்க. அதனால் நான் அரைக்கும் போதும் இது மாதிரி கல்லுப்பை யூஸ் பண்ணிப்பேங்க. கல்லுப்பை வானல்லையே சிம்மில் வச்சு வறுத்துட்டு தூளில் கலந்துக்கினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, வீணாகாது சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மட்டும் ஒரு 2 தட்டு அளவு எடுத்துக்கிட்டேங்க. அந்த அளவு எடுத்து நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் தண்ணி வடிஞ்சோடனே அப்படியே போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கணுங்க. இந்த பொடியை குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா தலைக்காகவும் கண்ணுக்கு. பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. இது மாதிரி பொடி இட்லி பொடியில் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்குங்க. அந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இப்படி வறுத்துட்டோடனே இப்படி கையில் வச்சு நொறுக்குச்சின்னா அரைங்க, அப்போ தான் ஆறின மாதிரி இருக்கும். பொடியை ஆற வச்சுட்டு அப்புறம் அந்த பொருள்லாம் ஆற வச்சுட்டு அடுத்து அரைங்க. சூப்பராக இருக்குங்க இந்த பொடி. நீங்கள் ஒன்றா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி பொடி மாதிரியே இருக்கும். வீடே மணன்னு வாசனையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.